பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளரும் இசை ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த திரைப்பட பாடல்கள் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து இன்று வரை வந்து கொண்டிருந்தாலும் இடையிடையே இந்த சமூக வலைதளத்தின் தாக்கங்களில் இன்றைய இளம் தலைமுறையினரும் பழைய பாடல்களை மீண்டும் ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வருது. அதுக்கு நடனமாடி நிறைய வீடியோக்கள், ஷார்ட்ஸ்களில், ரீல்ஸ்லாம் போட்டுறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம், திரைப்படங்களில் அந்த பாடல்கள் மீண்டும் ட்ரெண்ட் ஆகிறது, அது ஒரு காரணங்கள். அதையும் மீறி அவர்களை இன்னைக்கு வசீகரிக்கிறது இந்த பாடல்கள் அப்படின்னா அதற்கு என்ன காரணங்கள்? இப்போ நீங்களே சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, கருத்த மச்சான் பாடலாக இருக்கட்டும், இல்லை கருகரு கருப்பாகி பாடலாக இருக்கட்டும், இந்த தோட்டம் கொண்ட ராசாவி சூடிக்கொண்ட ராசாத்தி அப்படின்ற பாடல்லாம் இருக்கும். இந்த பாட்டு ஒரிஜினலாக என்ன படத்தில் வந்தது, ஆனால் இது சுப்பிரமணியபுரம் மட்டும்தான் மக்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய பாடலாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் எந்த படத்தில் இது இடம்பெற்றது, அந்த படத்துடைய கதை சூழல் அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாகவே சினிமா ஆரம்பித்த காலத்திலேருந்து அடுத்த தலைமுறை முந்தைய தலைமுறை பாடல்களை ரசிக்கிறது காலங்காலமாக இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா இணையதள காலங்கிறதுனால இணையத்தில் ரசிக்கிறோம். இதே பாடல்களை முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளேயே மாற்றி போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, வாராயன் தோழி வாராயோ, இந்த பாட்டு கேட்டிருப்போம். இதை பிற்காலத்தில் சினிமாவுக்குள்ள வாராயன் தோழா வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ அப்படி நீங்கள் மாற்றி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பழைய பாட்டை எடுத்து சமீபத்தில் மலேசியா வாசுதேவன் காலத்தில் அவர் அப்படியே சிஎஸ் ஜெயராமன் மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, சுகராகமே அப்படி போவார். இந்த மாதிரி மாற்றி போடுறதுங்கிறது காலங்காலமாக அந்த குரல் மேலே நமக்கு ஒரு மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சிஎஸ் ஜெயராமன் குரல் மேலே அலாதியான ஒரு மயக்கம் எல்லாருக்குமே உண்டு. இப்போ அதுதான் மலேசியா வாசுதேவனை மறுபடியும் அந்த மாதிரி பாட வைக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் அந்த பாடல் வரி 2 வரையும் பாடலாமே, அதுவா? சுகராகமே என் சுகபோகம் நீ கண்ணே கலைமானே என்னை மீட்ட வருவாயோ அப்படின்னு இருப்பார். இதுக்கு பிறகு இப்போ சமூக வலைத்தள காலங்கிறதுனால சமூக வலைத்தளங்களில் கொண்டு வர்றாங்க. குறிப்பாக நீங்கள் சொன்னக்கூடிய தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி அந்த பாட்டு இருக்குல்ல, அது ஒரு வித்தியாசமான பாட்டு. பகலில் ஒரு இரவு அப்படிங்கிற திரைப்படம். இப்போ இது என்னன்னா, இப்போ ஆகஸ்ட் 15க்கு ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆனால் எதுக்கு ட்ரெண்ட் ஆகக்கூடாதோ அதுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமாம், ஆனால் இது சுப்பிரமணியபுரம் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி யதார்த்தமே ட்ரெண்ட் ஆனிச்சு. ஆனால் இது எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னு முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நம்முடைய மண்ணுடைய வேறு எங்கேருந்து இந்த பாட்டு வந்துச்சுன்னு ரொம்ப அழகாக பண்ண முடியும். ஏன்னா இளையராஜா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதாவது மலைகளுக்கான பாடல்களை எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பார். அதில் ஒரு பாட்டு தான் இது. ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் எதுக்கான பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அது வெறுமனே சமதளத்தில் இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கான பாட்டா, இல்லை கடல்சார் மக்களுக்கான பாட்டா, இல்லை பழங்குடி மக்களுக்கான பாட்டான்னு உங்களால் ஈஸியாக அனுமானிச்சிட முடியும். அதில் இளையராஜா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பாரம்பரிய மக்களுடைய இசைக்கருவிகளை நிறைய பயன்படுத்தியிருப்பார். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பெரிய வசதியான ஆள். அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்குவார், விஜயகுமார் ஸ்ரீதேவி நினைக்கிறேன். அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறப்ப வரக்கூடிய பாட்டு இந்த பாட்டு, தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி அப்படின்னு இந்த பாட்டு போகும். முழுக்க முழுக்க கவனித்து பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை வச்சு தயாரிக்கப்பட்ட பாட்டு இது. இது மாதிரி இதுக்கு முன்னாடி கூட நிறைய பாடல்கள் இருக்கும். நீங்கள் வடித்தால் மட்டும் போதுமால ஒரு பாட்டு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் பண்ணியிருப்பார். அது என்ன அப்படின்னா, ஒரு மலை பகுதி, இவங்க பெரிய எஸ்டேட் முதலாளி, அங்கே போவாங்க. அங்கே போகிறப்ப அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க அப்போல்லாம் நீங்கள் அப்படி ஒரு காட்சி வைப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உழைக்கிற மக்கள் இருப்பாங்க. முதலாளி அம்மாவுக்கு சேர் கொடுப்பாங்க. அந்த சேரில் உட்காந்துருக்கப்ப அந்த மக்கள் ஆடி பாடுறது, அந்த மாதிரியான பாடல் நிறையா வைப்பாங்க. அப்போ அதில் கூட கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாட்டு அந்த படத்துக்குள்ள எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். இது இப்படி ஒரு பாட்டை பண்ணியிருப்பார். அது வேற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெண்டு முழுக்க முழுக்க ஒரு கணவன் மனைவி அங்கே உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், மலைவாழ் மக்கள் வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. இது மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. இசைஞானி இளையராஜா அவ்வளோ பாடல்கள் பண்ணியிருப்பார். ஆனால் அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மக்கள்கிட்ட தவறுதலாக வேற ஒரு வகையில் ட்ரெண்ட் ஆகி என்னன்னு புரிஞ்சுக்காம, எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் மேடையில் உட்காந்து வெண்ணிராடை மூர்த்தி பாடிக்கிட்டு இருப்பார். அவர் பாட்டு ஒரிஜினலாகவே மதுரை சோமு பாட்டு தான் இவர் வாயாசிக்கிட்டு இருப்பார். கீழே உட்காந்து வடிவேல் சும்மா இருக்க முடியாமல் அப்படி அப்படிம்பாரு,
அப்படிம்பாரு, அப்படிம்பாரு. இது கேட்ட பிறகு நீங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன தர்ம சங்கடமாக இருக்குன்னா, இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னா, அதாவது மதுரை சோமு ஒரே பாட்டு பாடியிருப்பார், சினிமாவில் ஒரு பாட்டு தான் பாடியிருப்பார். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் போட்டியாக வந்த பாட்டை கூட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மற்றவங்கெல்லாம் ஹார்மோனியத்தில் மெட்டு போடுவாங்க, ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதனை பொறுத்த வரைக்கும் வயலினில் மெட்டு போடக்கூடியார். அவன் வயலின் வித்துவார். அப்போ அவர் மெட்டு போட இவர்கிட்ட அறிவு மாதிரி வரி கொட்டுது. ஒவ்வொரு வரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி வரி வர்றப்ப நீங்கள் அது உள்ள வரிசை அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டு வேண்டிருப்பார். அப்போ கடைசியில் சிக்கலா மெட்டு போடுறாரு. என்ன அப்படின்னா என்ன வரி போடுவீங்க? இந்த ஆள் லேட்டா எழுதுவார் நினைக்கிறார். அவர் என்ன எழுதுறாரு? பனி எது, நதி எது, கடல் எது, மலை எது, சகலமும் உனதருள் கருணையில் எழுதுன்ற. அப்ப இப்படி ஒரு பாட்டு. இன்னும் சொல்ல போன அந்த பாட்டுக்கான கதையே என்ன அப்படின்னா, ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. ரெக்கார்டிங் ஓடுறப்ப அப்போ மூர்ச்சையாகி படுத்துறாரு, சாஞ்சிடுறாரு கீழே. பாட்டு முடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவர் மூச்சு எடுக்கிறது தெரியும். உடனே வந்து முருக பக்தரான சாண்ட சின்னப்பதேவர் முருகனை திட்டுறாரு. வைத்தியநாதன் டாக்டரை வர வச்சு சரி பண்ண உடனே அதுக்கு பிறகு முருகனை, எப்பா முருகா, உனக்கு வந்துட்டு நீ உனக்கிட்ட சக்தி இருக்குடா, நீ உன்னை பாடினால காப்பாத்திட்டடா அப்படின்னு வெள்ளந்தியா பேசியிருக்காரு. இந்த பாட்டுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. ஆனா என்னன்னா, மேடைகளை நம்ம இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சோம்னா கீழே எவனாவது ரெண்டு குடியாரம் உட்காந்துக்கிட்டு அப்படின்றான் அவனுக்கு நம்மளால அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா ஒவ்வொரு பாட்டுக்குமான வரலாறு இருக்குல்ல. அது மாதிரி இந்த பாட்டு தோட்டம் கொண்ட ராசாவே சூடி கொண்ட ராசாத்தி வந்துட்டு நீங்க தமிழ் சூழல்ல தமிழ் பண்பாட்டை தக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஆனா இதுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டாங்கன்றது அவர் பெரிய வருத்தம் இருக்கு. என்னன்னா, ட்ரோல் பண்றவங்களுக்கு அந்த பாட்டுடைய மகத்துவம் தெரியாததுடைய இன்னொரு விளைவு தான் எதற்கெல்லாம் ட்ரோல் பண்றது. நீங்க பொதுவாகவே நீங்க சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் என்ன பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பாரதியார் பாட்டு சொல்லுவாங்க. நான்லாம் வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அப்படி வந்து பாரதிதாசன் பாட்டை பாடுவோம். இல்லைனா தாயின் மணி குடிப்பாரீர், அது வந்து கொடிப்பாடலாவே பாடுவோம். அந்த மாதிரியான பாடல்களை தான் நம்ம பாடியிருக்கோம். காந்தியை நினைச்சிருக்கோம், அன்னைக்கு அம்பேத்கரை நினைச்சிருக்கோம். அதே மாதிரி அன்னைக்கு இருந்த மக்களுக்காக போராடின, சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களை, மக்களுக்காக இன்னுயிர் இருந்த தலைவர்களை, இன்னும் சொல்ல போனா பேர் தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. குறிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா, காரைக்குடியில இருந்து ஏறத்தாழ அந்த பகுதியில் 1942 ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு தோட்டம் கொண்ட ராசாவை பாட்டுக்கு இப்படி ஒரு ட்ரோல் பண்றதுன்றது அது வந்து மனசு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு உண்மைத்தன்மை போய் சேராம போகுது. எத்தனை பேர் வந்துட்டு செத்தான் பேர் தெரியாம, எத்தனை பேர் குடும்பத்தை விட்டான். கொடிகாத்த குமரன் திருமணத்தை அன்னைக்கே வந்து விட்டுட்டு போய் அடிபட்டு செத்தானே, கொடிகாத்த குமரன் மாதிரி 1000 கொடிகாத்த குமரன். கருவில் இருக்க குழந்தை வந்து இந்திய சுதந்திரத்துக்காக இறந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதிரி பாடல்களை போடுறது அப்படிங்கிறது இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிறதுக்கான, அதுவும் இந்த பாட்டோட அந்த விஷயத்தை சேர்க்கிறதுன்றது அப்படியான ஒரு ஏற்பாடு தான். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு பண்பாடு இருக்கு. இந்த பாட்டுக்குள்ள நீங்க எந்த பாட்டுக்குள்ளேயும் பண்பாடு இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க கருத்த மச்சான் பாட்டு, அது தமிழ் சினிமாவில் என்னைய கேட்டா இளையராஜா இசையில் ஒரு பொக்கிஷம்னு என்னால் சொல்ல முடியும். ஏன் பொக்கிஷம்னு சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் உரிமை அப்படிங்கிற கருவி இருக்குல்ல, 2 கருவி தமிழர் பாரம்பரிய கருவிகளில் ரொம்ப வித்தியாசமான கருவி. ஒன்று உரிமை, ஏன்னா 3 கருவி கூட வச்சுக்கலாம். இன்னொன்று உடுக்கை, இன்னொன்று குடுகுடுப்பை. உரிமைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, கண்ணுக்குட்டி தோலில் செய்வாங்க. அந்த உரிமையுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மற்றதுக்கெல்லாம் குச்சி நேராக இருக்கும், அந்த உரிமைக்கு மட்டும் ஒரு வளைஞ்ச ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியை ஒரு தட்டு இழுத்தாங்க அப்படின்னா, ஏன் உரிமைன்னு பேர்னா, இப்போ நாய் பாருங்க, உரிமை பார்த்துருக்கீங்களா, உடனே குலைச்சிடாது. யாராவது கிட்ட வந்தாங்க அப்படின்னா முதல்ல பார்க்க நமக்கான ஆளான, அதனால தான் உருமுறது அப்படிங்கும். சாமி ஆடும்போதே ஒரு சில பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்க, சாமி ஆடுறவங்க ஆடுறதுக்கு முன்னாடி அப்படிம்பாங்க. இந்த 2ஐயும் சேர்த்து அது கொடுக்கும், இழுக்கும் போது அப்படிங்கும். நீங்க உரிமையோட ஸ்பெஷலே என்னன்னா, நீங்க அந்த பாட்டை நீங்க ஒரு சாமி வர வைக்கிறதுக்கான ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. இதை வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் உரிமை. அதே மாதிரி உடுக்கை இருக்குல்ல, உடுக்கை வந்துட்டு அந்த அதிர்வை ஏற்படுத்துது. அது என்னன்னா, ஒரு கயிறு வச்சிருப்பாங்க, எல்லா கயிறு சுத்தி இன்னொரு கயிறு வச்சிருப்பாங்க. அந்த கயித்துல நீங்க லேசா அமுக்கிறப்ப சுதி மாறும், அப்படின்னு சுதி மாறும். அதே மாதிரி குடுகுடுப்பை இருக்குல்ல, குடுகுடுப்பை வாசிக்கிறவன் மட்டும் பயங்கர, நீங்க தவில் வாசிக்கிறவன் கட்டி தூக்கிட்டு போகணும், குடுகுடுப்பை வாசிக்கிறவன் வந்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டு போயிடலாம், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஆனால் ராத்திரியில் அடித்தா பயங்கர பயமாக இருக்கும்.
இந்த 3 கருவிகளில் இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உரிமைக்கு காலங்காலமாக நீங்கள் வந்துட்டு கோயிலில் சாமி அழைக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு இசைக்கருவி. அது வரைக்கும் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இசைக்கருவியை காதலுக்கு பயன்படுத்த முடியுமா? நீங்கள் வந்து கேவி மகாதேவன் கூட சமுதாய பாடல்களுக்கு பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா மாட்டுக்கார வேலா, மாட்டை கொஞ்சம் பார்த்து கிடார், கேட்டிருக்கல நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்போம். காட்டு மல்லி பூத்தி இருக்க காவல் காரங்காத்திருக்க ஆட்டம் போட்ட மயில கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலாவும் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. நீங்க ஹெட்போன்ல கேட்டீங்கன்னா அந்த உரிமை சவுண்ட் வரும். அது கூட அதுக்கு பயன்படுத்தினது. முதலா ஒரு காதல் பாட்டுக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் காதலனை கிண்டல் பண்றான். அவன் வந்து இவனை பார்த்து பயந்து ஓடுறப்ப அவன் கிண்டல் பண்றான். அந்த கிண்டல் பண்ணக்கூடிய பாட்டுக்கு நீங்க யோசிச்சு பாருங்கல்ல, கருத்த மச்சா கஞ்சத்தனை எதுக்கு வச்சா, பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா, அப்பப்போ எப்பப்போ பிப்பி டும் 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 டும். இதுல நான் பார்க்கறது என்ன அப்படி, இந்த பாட்டை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பேஸ் கிட்டார் கொடுத்துருப்பார் ராஜா சார். இந்த பேஸ் கிட்டார் உரிமையை எப்படி சேரும்னு அவர் நினைச்சார் எனக்கு தெரியல. அது ரெண்டு சேர்றது ஒரு பெரிய அழகான இருக்கும். அப்படி நீங்க ஒரு பாரம்பரிய இசைக்கருவியை ஒரு மெலடியான, ஒரு ஃபோக்கியான, ஒரு காதல் பாட்டு கொடுக்க முடியும்னு இசைஞானி இளையராஜா நிரூபிச்ச பாட்டு இந்த கருத்த மச்சான் பாட்டு. இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அது நல்லதுதான். ஏன் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குல்ல. ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க மக்களுடைய ரசனைக்கு ஏத்த பாடல் வரல. என்னை கேட்டா ரொம்ப ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கவனால இசையமைக்க முடியுமா? இசையமைக்க முடியும். ஆனால் அதுக்குள்ள ஜீவன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யார் இசையமைச்சா பாட்டுக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னா, வறுமையில் கிடந்தவன், மக்களை நேசிக்கிறவன், பாரம்பரியம் தெரிஞ்சவன், தமிழ்நாட்டுடைய இசைக்கூறுகளை தெரிஞ்சவன், மக்கள் மொழி தெரிஞ்சவன், மக்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சவன், இவனுக்கு தான் நான் உரிமையில பேசுற நினைச்சுக்க வேண்டாம் யாரா இருந்தாலும், அந்த இவனுக்கு தான் மக்களை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கும். மற்றவங்களுக்கு இசையமைச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு அனிருத்தோ சாய் பயங்கரோ யாருமோ நீங்க என்ன அப்படின்னா, அது மக்களுக்கான மொழியில இசையமைக்கலங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ என்ன அப்படின்னா, தேவையானது கிடைக்கலன்னா என்ன செய்வோம் அப்படின்னா பழசனோ தோன்றுவோம். இல்லை, இப்போ இன்னொரு காரணமும் இருக்குமா? தமிழ் பாரம்பரிய வாத்திய கருவிகள், இப்போ அதில் இளையராஜா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கித்தார் எல்லாத்தையும் அதை இணைத்திருந்தால் கூட, இந்த தமிழ் பாரம்பரிய வாத்திய கருவிகளை பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய இசையை வந்து எந்த காலகட்டத்திலும் தமிழர்களால் வசீகரிக்காமல் இருக்க முடியாதா? அப்படி ஒரு சூழலும் உண்டு. அது உண்டு உண்டு. என்ன அப்படின்னா, நீங்க 5000 வருஷம் 10,000 வருஷமா, இன்னும் சொன்னீங்க 50,000 வருஷம் கூட வச்சுக்கோங்க, இந்த கருவிகள்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த நூற்றாண்டுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்க அதுக்கான கூறுகள் வந்து உங்க ஜீனுக்குள்ளே கலந்துருக்கிறப்ப, நீங்க தாராளமா ஒரு பாட்டு கேட்கிறப்ப உங்களால ஒரு ஆட்டம் போட முடியுது அப்படின்னா, நீங்க என்ன வேலை இருந்தாலும் உங்க மூளை வேற எங்கேயோ இருக்கும். ஆனா பாட்டுக்கு உங்க கையோ காலை தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது உங்க மூளைக்குள்ள கிடக்கு. அப்போ அது அனிச்சையா அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதுதானே ஒரு பாட்டுக்கான வேலை. அதுவும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சமீபத்தில் வந்த பல பாடல்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் சொன்னது பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி வந்து தேவா கிட்ட ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, ராஜா சார் எப்படி வந்து பாட்டை உங்களை ரசிக்க வைக்கிறாரோ அதே மாநில தேவாவை ரசிக்க வைப்பார். அவர்கிட்ட ஒரு சிறப்பு உண்டு. அதனால அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் மலேசியா வாசியவனுடைய குரல் இருக்குல்ல, இந்த பாட்டுக்கு ரொம்ப ஃபோக்கியாகவே இருக்கும். அந்த குரல் இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு. நீங்கள் இப்போ இந்த பாட்டை இசைப்பட்டி பண்றாங்கல்ல, போட ஆரம்பிச்சோம்னா இந்த தூங்கிட்டு இருக்கவங்களாம் டக்குன்னு எழுந்து அவனை எழுப்பி விடுவான். நம்ம முன்னாடி இந்த முருகன் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வள்ளி திருமண நாடகத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இந்த பஃபூன் டான்ஸ் வந்த உடனே தூங்கிடுவான். தூங்கும் போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, எப்ப முருகன் வந்தா எழுப்பி விடுப்பான்ற. அதுக்கு வேற ஒரு காரணம் இல்லை. முருகன் வந்தா முருகன் காட்சி கொடுக்க போறாரு. நம்ம மனசுல என்ன அப்படின்னா, முருகன் வேஷம் போட்டு வந்தாலும் நம்ம என்ன முடிவு பண்ணுவான்னா எழுந்து கும்பிட்டுருவான். காரணம் ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிற கணக்குல. அது மாதிரி இப்ப அந்த எழுந்துரு அப்படின்னு எழுப்புவாங்க. அது காரணம் என்ன, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மெட்டு இருக்கு, ரிதம் செக்ஷன் இருக்குல்ல, அந்த தாளக்கருவி வர்றப்பவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இசையால உங்களை வந்துட்டு வசமாக்க முடியறது இருக்குல்ல, அது வந்து அந்த நிகழ்த்தக்கூடிய அந்த மாயம்தான். இன்னைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு உங்களுக்கு வரலையே. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க நினைக்கிற மாதிரி, அதாவது தேவாவுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்த பிறகு, வித்யாசாகருக்கு கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்த பிறகு, நீங்க வந்து மண்ணை நேசிச்ச பல கலைஞர்களுக்கு நீங்க விருப்ப ஓய்வு கொடுத்த பிறகு, இந்த மாதிரியான பாடல்கள் நமக்கு வரலைங்கிறப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போய் தேடுறான். ஒரு முறை சொன்னாங்க, மக்களுக்கு இளையராஜா மட்டும் போதலைன்னாங்க. இளையராஜா நிறைய கிராமிய பாட்டு கொடுத்துருக்காரு. இளையராஜா மட்டும் போதலை அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் ஒரு கிராமிய வடிவத்தை ரசிக்கிறான். தேவா கடைசியில் நீங்க வட மாவட்டத்தில் பிறந்தவர், சென்னையை பிறந்தவர். அதே தேவாவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டர் டிரைவர், ஒரு டாடா ஏஸ் ஓட்டக்கூடியவர். அதே மாதிரி வயல்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவனுக்கு தேவா பாட்டு இன்னும் பிடிக்குது.
அது என்ன அப்படின்னா அது ஒரு வகையான ட்ரெண்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு பிடிக்குது. தேவா பாட்டு பிடிக்குது, எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டு பிடிக்குது, சிற்பி பாட்டு பிடிக்குது, இளையராஜா பாட்டு பிடிக்குது, எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டு பிடிக்குது, கே.வி. மகாதேவன் பாட்டு பிடிக்குது. இதெல்லாம் நிரந்தரமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாட்டு வந்து நிரந்தரம் இல்லைங்கிற கணக்கினால தான் அவன் அந்த பாட்டை மறுபடியும் கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் கருவாச்சி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பண்ணியிருப்பார் கருவாச்சி. அது உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு கிராமிய மனம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டுக்கு நீங்கள் வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுக்கு எது மேட்ச் ஆகுது கவனிங்களே. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா நீங்கள் சண்டை போடுறதுக்கு பஞ்சு மிட்டாய் பாட்டை சேர்த்து போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவனுடைய ரசனைக்கு எது மேட்ச் ஆகுதோ அவன் அதை எடுத்துக்கிறான். அதுதான் நீங்கள் காலம் எல்லாம் நிகழ்ந்துறது என்ன அப்படின்னா இதுக்கான கணக்குகளை தான் இந்த பாடல்கள் முழுக்க மக்களுக்குள்ளே போய் சேருது. இன்னும் வந்து நீங்கள் இன்னும் சரியான இசையமைப்பாளர்கள் இன்னும் சரியாக பாடல்களை கொடுக்கல அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் பழைய பாடல்கள் அப்படியே இருக்கும். பழைய பாடல் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது, கேட்கணும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்கிற கணக்கு இருக்குல்ல, அது இல்லைங்கிறப்ப இந்த பாடல்கள் வந்து அவர் இருந்துக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நடைமுறை யதார்த்தமாக இருக்கும். நன்றி சார். நிறைய தகவல்கள் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பட்டிமன்றங்களில் போகக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பாடல்கள் அவருடைய உணர்வுகள் இதை பற்றியெல்லாம் பேசுவோம். நன்றி. மகிழ்ச்சி சார்.